நம்பிக்கை டிவி சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக வேதத்திலே எப்பொழுதும் ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் கற்று தந்தார். அதுவும் இக்கட்டான சூழ்நிலைகளில் வேதனைகளில் இருக்கும் பொழுது ஜெபிக்க, தேச சமாதானத்துக்காக, சுகத்துக்காக, கொள்ளை நோய்கள் வரும் பொழுது என்னை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிற வண்ணம் ஜெபிக்க ஆண்டவர் கேட்டிருக்கிறார். இப்பொழுது சமீபத்திலே நாம் அறிந்திருக்கிறபடி நேபாள் தேசத்திலே ஒரு மிகப்பெரிய அழிவை அந்த தேசம் சந்தித்திருக்கிறது. இயற்கை சீற்றத்தினால், வெள்ளப்பெருக்கினால், லேண்ட்ஸ்லைட் ஆனதுனால இப்படி ஒரு பயங்கரங்கள் நடந்திருக்கும் பொழுது ஏராளமான இழப்புகள், குடும்பங்கள், அங்கத்தினர்கள் எல்லாரும் மரித்தார்கள். அது இப்படிப்பட்ட நிலையில் நாம் நேபாளுக்காக செபிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நாம் நம்பிக்கை டிவி சார்பாக நேபாளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து இதை காண்கிற நீங்களும் இணைந்து ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்கிறோம். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அழிவுகளையும் இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்ட இந்த தேச மக்களுக்காக நாங்கள் திறப்பிலே வந்து நின்று அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலும் தேறுதலும், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளும், ஆண்டவரே மெடிக்கல் ரீதியாக பெற வேண்டிய அனுகூலங்களையும் பெறத்தக்கதான தயவை தேவன் கட்டளையிடவும், இப்படிப்பட்ட இயற்கை சீற்றத்தினால் குடும்பங்கள் அழியும் பொழுது இவைகளை ஏற்கவும், இவைகளை தாண்டி சகித்து விசுவாசத்தில் நிற்கவும் எங்கள் ஆண்டவர் கிருபை பாராட்ட அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறோம். அதற்கு வரவேண்டிய எல்லா காரியங்களையும் தேவன் வழிதிறக்க நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவீராக, தயவு பாராட்டுவீராக. ஆண்டவரே, குறிப்பாக பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், யார் எங்கே போனாங்கன்னு அறிய முடியாத அந்த நிலைகளில் இருக்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒரு தெளிவையும் ஒரு தயவையும் நீர் விளங்க பண்ணி, ஆண்டவரே நீர் ஆறுதலை பெருக பண்ண தயவை கட்டளையிட நாங்கள் நேபாள் தேசத்துக்காக விசேஷமாக இந்த நாளில் இப்படிப்பட்ட காலகட்டங்களை அறியும் பொழுது நாங்கள் இந்த நம்பிக்கை டிவி வாயிலாக செபிக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய தயவு அனுகூலங்களை நீர் கட்டளையிட நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய தூதர்களை நீர் கட்டளையிடுவீராக. அங்கே வர வேண்டிய எல்லா மெடிக்கல் ரீதியாக எல்லா அனுகூலங்கள், தயவுகள், பாதுகாப்புகள் எல்லாம் உண்டாக அந்த ஜீவன்கள் எஞ்சி இருக்கிறவர்கள் பிழைக்க தப்ப எங்கள் ஆண்டவர் இரக்கம் பாராட்ட உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் ஆண்டவர் தயவு பாராட்டுவீராக, நீர் பொறுப்பெடுப்பீராக. நேபாள் தேசத்துக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். இப்படிப்பட்ட அழிவுகள் வரும் பொழுதெல்லாம் எங்கள் ஆண்டவர் இரக்கம் பாராட்ட உம்முடைய தயவை விளங்க பண்ண நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இப்படிப்பட்ட அழிவுகள் எந்த தேசங்களிலும் வராமல் எங்கள் ஆண்டவர் பாதுகாக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வழி நடத்தும், ஆசீர்வதி, கன மகிமை துதி உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.